வணக்கமானவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அத்தியாயத்தில் 2.2ல் 7வது கணக்கு பார்க்குறோம். 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண்ணுன்னா என்னது? மீ போ மா கண்டுபிடிச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு மீ போ மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 24க்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? பகா காரணி முறையில் கண்டுபிடிக்கிறோம். 24 வந்து எப்படி எழுதலாம்? 2ஆவது பாலில் கொடுக்கும்போது 12, மறுபடியும் 2ஆவது பாலில் கொடுக்கும்போது 6, 2ஆவது பாலில் கொடுக்கும்போது 3. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? 15. 15ங்கும்போது 3, 5 அதோட நிப்பாட்டிக்கலாம். 36 இங்கே 2ஆவது பாலில் கொடுக்கும்போது 18, மறுபடியும் 2ஆவது பாலில் கொடுக்கும்போது 9, 3, 3. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து இதை எழுதுகிறோம். இப்போ வந்து 24 எப்படி எழுதலாம்? 24 2 அடுக்கு 3 இன்ட்டு 3 அடுக்கு 1. அடுத்து 15 என்ன இருக்குது? 3 அடுக்கு 1 இன்ட்டு 5 அடுக்கு 1. இது இப்படி நேர் எழுதாமல் கொஞ்சம் அதுக்கு நேர எழுதினோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். 3 அடுக்கு 1 இன்ட்டு 5 அடுக்கு 1. அடுத்து 36க்கு என்ன இருக்குது? 2 அடுக்கு 2 இன்ட்டு 3 அடுக்கு 2. ஓகேவா? சரி, இப்போ இந்த இதில் எதுவுமே வந்து 3 இதுலேயும் பொதுவாக இருக்கிறது வந்து என்னது? 3 தான் இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வந்து மீ போ மா தான் கண்டுபிடிக்க போகிறோம். மீ போ மா கண்டுபிடிக்கும் போது இருக்கிறதுலையே வந்து எது பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 2 அடுக்கில் வந்து எது பெருசாக இருக்குது? 2 அடுக்கு 3 அதான் பெருசு. அடுத்து 3 அடுக்கும்போது 3 அடுக்கு 2 அதான் பெருசு. 5 வந்து 1. இப்போ எழுதும்போது 8 இன்ட்டு 3 9 இன்ட்டு 5 45 இன்ட்டு 8. 45 8னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 8 40க்கு மிச்சம் 4 36. மீ போ மா வந்து எவ்வளவு? 360. ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கணக்குக்குள்ளே வாங்க. எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண். மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னன்னு எழுதணும். மிகப்பெரிய 6 இலக்க எண். இலக்க எண் எது? 6 இலக்கம்னா 9. எத்தனை இது பண்ணோம்? 6 தடவை போட்டுக்கோ, அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து வகுபடி எண், இது வந்து வகுத்தி. மீப்போவாம் வந்து வகுத்தி. நம்ம எந்த முறையை உபயோகப்படுத்துவோம்? யூக்ளிடின் முறையை உபயோகப்படுத்துவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? யூக்ளிடின் வகுத்தல் முறைப்படி என்னது? A = PQ + R. ஓகேவா? சரி, இப்போ ஏ வந்து என்னது? 9 6 போட்டுக்கோங்க. = 360. 360 எத்தனை தடவை போகுதுன்னு சொல்லி வகுத்துக்கா பார்க்கும்போது இங்கே என்ன வரும்? 279 மீதி கிடைக்குது. இங்கே வந்து 2700 இவ்வளவு வந்து ஈவு கிடைக்குது. அப்போனா மீதி வந்து எவ்வளவு? 279. இந்த மீதியை வந்து இந்த பெரிய எண்ணிலேருந்து கழிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு மீதியின்றி உள்ள பெரிய 6 இலக்க எண் கிடைக்கும். மீதி வந்து எவ்வளவு? மீதி வந்து 279. நம்ம நம்பர் வந்து என்ன இருக்குது? தேர்ஃபோர் மீதியின்றி வகுப்படக்கூடிய நம்பர் வேணும்னா அந்த 6 இலக்க எண்ணிலேருந்து இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அப்போனா என்னது? 720 கழிச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 99,720. அப்போனா மிகப்பெரிய 6 இலக்க எண் 24 15 36ஆல் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 6 இலக்க எண் 99,720. புரியுதா மாணவர்களே? கொஞ்சம் வகுத்தல் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்த கணக்கில் போவோம்.